Hi guys, welcome back to Thalapathy Kavya official YouTube channel. லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து என்ன கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வெளியே என்ன கிஃப்ட் இல்லையா. ஸோ வி பிளான் சில்வரில் ஏதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மதுரையில் நிறையா ஷாப்ஸ் போனோம். லைக் பிராண்டடான கடைகள் நிறையா கடைக்கு போய் வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கலான்னு பார்த்தப்போ எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆக்சுவலி நான் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நான் சென்னையில் நிறையா பிராண்டட் ஜுவல்லரிஸ் போயிருக்கேன், எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகும். பட் கம்பேரிங் டு மதுரை வந்து எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு அப்படியே சுற்றிட்டே இருந்தப்போ ஐ ஜஸ்ட் கெட் அ தாட், ஓகே லெட்ஸ் கோ டு ஜிஆர்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஜிஆர்டி போனோம். ஸோ எஸ், ஸோ வந்து ஜிஆர்டியில் வந்து நான் போனப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப 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 பிடிச்சது என்ன அப்படின்னா ஆம்பியன்ஸ். அஸ் யூஷுவல் அவங்க வெல்கம் பண்ண ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸ் அவங்க வெல்கம் பண்ண விதம். ஸோ இது ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. ஸோ வி கெட் இன் டு த ஷாப் அண்ட் ஆஸ்ட், ஸோ சில்வர் செஷன் போனோன்னா ஓகே மேம் செகண்ட் ஃப்ளோர் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போனோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் சில்வர் ஐட்டம்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணப்போ நாங்கள் வந்து லைக் ஏதாவது சம்திங் எங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும், கொடுக்குறவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும்னு சொல்லி, ஸோ நானும் என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்த மெம்பரும் 2 பேருமே செப்பரேட்டாக எங்களுடைய ஏர்னிங்ஸில் சேவிங்ஸில் இருந்து சம் ஆஃப் அமௌண்ட்ஸ் போட்டு செப்பரேட்டாக ஒரு கிஃப்ட் வாங்கினோம். ஸோ கிஃப்ட் வாங்கினப்போ அவங்கக்கிட்டே நாங்கள் டெலிவர் பண்ணோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட்னோன்னா அவங்களே கலெக்ஷன்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் சில்வர் செக்ஷனில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்து ஜிஆர்டியில் நிறையாவே பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க. இஃப் வி ஹேவ் டென்ஷன், நாங்கள் டென்ஷனாக இருந்தாலுமே தே ஜஸ்ட் மேக் அ ஸ்கூல். ஒன்றும் இல்லை மேம், ரிலாக்ஸாக இருங்க, உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 10 ப்ராடக்ட் இது பார்த்துட்டு இது வேணாம் நெக்ஸ்ட் எடுங்க, இல்லை இது வேணாம் நெக்ஸ்ட் எடுங்கன்னு ஒவ்வொன்றும் பொறுமையாக எடுத்து கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் எங்களுக்கே சரி சாரி சார் நாங்கள் உங்களை ஒயாமல் எடுக்க சொல்லிட்டு இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மனசுக்கு பிடிச்சது வாங்க, நீங்கள் எதுனாலும் எடுங்க அப்படின்னு. ஸோ அப்படி சின்ன சின்ன விஷயத்தில் கூட கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. எமோஷ்னலாக அவங்களோட கனெக்ட் பண்ணி அவங்களுடைய பொறுமையாக இருக்கட்டும், இல்லை ரிலாக்ஸிங்கில் எல்லாமே ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணோம். ஸோ ஓகே ரேட் வந்து அதிகமாக சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு. ஓகே கம்மியான பட்ஜெட்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். ஜிஎஸ்டி ரேட் எல்லா கடையிலையும் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்கல்ல, நிறைய கடையிலையுமே அதிகமாக இருக்குன்னு இப்போ ஒரு கம்பெயின் போயிட்டுருக்கு. அதை வச்சு நாங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வெரி கூல் அண்டு ரொம்ப எக்ஸ்பெக்டட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பீப்புளுக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா இருந்ததுனால ஸோ வி காட் அ பர்ச்சேஸ் அட் ஜிஆர்டி. அண்ட் நாங்கள் ட்ராவல் பண்ணி அண்ணா கிட்ட வந்து அந்த கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ ஹி காட் இட். அந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு அப்புறம் ஒரு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஒரு ஈவினிங் 6 o'clock அப்புறம் வந்து ஹி கெட் ரெடி டு கோ பேக் டு சென்னை. ஸோ திருப்பி போகணும் அப்படின்றதுக்காக ஃப்ளைட்டில் சென்னை போகணும் அப்படின்றதுக்காக பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ கிளம்புறப்போ ஹேண்ட் ஓவர் கிஃப்ட் ஹிமானா அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நானே என்னோடய ஃப்ரெண்டும் அந்த கிஃப்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஸோ அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சென்னைக்கு கொண்டுட்டு போகிற திங்ஸில் வந்து அதையும் தனியாக வச்சுட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறப்போ ஸோ அவர் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. அது வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட். அது வந்து எல்லோரும் பார்க்குறல அந்த கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும்ல. ஸோ எப்போயுமே ரிசீவிங் எண்ட் இருந்தாலும் கிவிங் எண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அவர் பதிலுக்கு எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு, அவரும் ஒரு விதத்தில் லவ் எங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாருன்னு வி டிட் எக்ஸ்பெக்ட். பட் அப்புறம் அவரும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ அதை வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ உண்மையிலே எனக்கு கொஞ்சம் உள்ள நல்லா தான் இருந்துச்சு. பட் அது என்ன கிஃப்ட் அப்படின்றத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.